நமஸ்காரம். 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் யாரை அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்றால் 14வது நாயனார் மூர்த்தி நாயனார். மூர்த்தி நாயனார் ராஜா மாதிரி உட்காந்துட்ருக்காங்க, செங்கோல் கையில் வச்சுக்கிட்டு. ஆனால் தலையில் கிரீடமெல்லாம் இல்லை, நம்ம பார்க்க தெரியுது. பொன் ஆபரணங்கள் எல்லாம் இல்லை, கையில் எல்லாம் ருத்ராட்சம், சடைமுடி, அப்புறம் திருநீறு, இதுதான் பெருசாக இருக்குது அவருக்கு. அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம், மதுரை கோயில் தெரியுது. அவர் கையை ஏதோ இது பண்ணிகிட்ருக்குறாங்க, அரைக்கிறார். ஆக்சுவலி கீழே நம்ம பார்க்குறது ஒரு யானை சந்தனம் அரைக்கிற அந்த இடத்துல கையை வச்சு அரைக்கிறாரு. கீழே யானை அவருக்கு மாலை இடுறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா மதுரையில். இவர் குலம் என்னன்னு பார்த்தோன்னா வாணிப குலம் அல்லது வணிகர் குலம், பிஸ்னஸ் ட்ரேட்ஸ்மேன், வணிகம் செய்யும் குலத்தில் பிறந்து மதுரை அப்படின்னாலே மீனாட்சி கோயில். அந்த மீனாட்சி கோயிலில் தான் இவர் பணிவிடை செய்கிறார். என்ன பணிவிடை அப்படின்னா, சந்தன அபிஷேகத்துக்கு வேண்டிய சந்தனங்கள் கொடுப்பது தான் இவருடைய, அந்த சந்தனத்தை அரைத்து சந்தனம் கொடுக்குறது தான் இவருடைய பணியாக இருந்தது. இந்த பணியை நிறைய பேர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு வாட்டி போயிருந்தப்போ காலையில் அங்கே 4 சிவனடியார்கள் சந்தனத்தை அரைத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே சந்தனம்னா இப்போல்லாம் என்னென்னமாதிரிலாம் கொடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நிஜமாகவே அந்த 4 பேரும் சந்தன மரக்கட்டையை கருங்கல்லில் தேய்ச்சி அந்த சந்தனத்தை இறைவனுக்கு கொடுக்குற பணியை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் எதேச்சியாக போயிருந்தப்போ எனது கேமராவில் அதை கேப்சர் பண்ணி ஒரு 15-16 செகண்ட்ஸ் தான் அது. நான் யூடியூப்பில் போட்டேன், எனது சேனலில் ஷார்ட்ஸில் போட்டேன். 12 lakhs 1 million வியூஸ் அது கிடச்சிது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த வியூஸ், அவ்வளவு அட்ராக்டிவாக போய். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்தப்போ அதுக்கு ஒரு 3 million வியூஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சந்தனம் அரைத்து இறைவனுக்கு கொடுப்பது ஒரு பணியாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சிவனடியார்கள் செய்து கொண்டிருக்க மட்டும் இல்லை, இப்போ இந்த யூடியூப்பில் போட்டால் அதையும் இத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எத்தனையோ வீடியோ போட்டு அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அது யாரும் பார்க்கல. ஆனால் அந்த சந்தனம் அரைக்கிற ஒரு 10-15 செகண்ட்ஸ் வீடியோவை அவ்வளோ ஒரு வைரலாக 1 million 3 million பார்த்துருக்குறாங்க அப்படின்னா பாருங்கள், சம்திங் அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதை பற்றி எனக்கு கமெண்ட் வேறு நிறைய வந்தது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மதுரை மாநகரில் மதுரை மீனாட்சி சொக்கநாதருக்கு தான் அந்த காலத்தில் 1000 வருடங்களுக்கு முன்பாக தனது பணி இறைவனுக்கு சந்தனம் அரைத்து இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். அது எந்த தடை வந்தாலும் அதை மீறி நான் அதை பண்ணுவேன், அந்த பணியை, சிவத்தொண்டை அப்படின்னு அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மதுரையை ஆட்சி பண்ணுறதுக்கு வேற்று மதத்தை சேர்ந்த, அதாவது சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் வர்றாங்க. இப்போ வேறு மதம் வந்திருக்குது. இந்த மதுரையில் இஸ்லாமியர்கள் படையெடுத்து தடை பண்ணினாங்க. இப்போ கிறிஸ்டியானிட்டி நம்ம நாட்டில் இருக்குது. இவங்கெல்லாம் சனாதனத்தை எதிர்க்கிறவங்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. சனாதனத்தில் இருந்து கொண்டே அவர்களுக்கு தாஜா பண்ணுவதற்காகவும் இது பண்ணுறதுக்காகவும் நம்ம மதத்தையே எதிர்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போது சனாதனத்தை இருந்து கொண்டே, இல்லை அந்த மதத்தை நான் சேரவில்லை என்று சொல்லிக்கிட்டு ஏதோ பகுத்தறிவு பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம மதத்தை மட்டும் எதிர்க்கிறவங்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க. சனாதனத்தை ஒழிக்கணும்லாம் சொல்லிக்கிட்டு. அந்த மாதிரி அந்த காலத்தில் சமண சமயத்தை சேர்ந்த மன்னன் ஆட்சியை பிடிக்கிறாங்க மதுரையை. அதனால் என்னாச்சு அப்படின்னா, இவருடைய சைவ சமய பணிக்கு, சிவதொண்டுக்கு தடை ஏற்படுகிறது. அந்த மூர்த்தி நாயனார் அதை பற்றியெல்லாம் வருத்தப்படலை. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கஷ்டப்பட்டு அந்த சந்தனம் எல்லாம் கிடைத்து அதை அரைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மன்னனும் இவருடைய மத நம்பிக்கையை எவ்வாறாவது தடை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சந்தனம் கிடைக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் பண்ணிடுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வருத்தப்பட்டு தனது கைகளை எந்த கல்லில் சந்தனத்தை அரைப்பாரோ அந்த இடத்துல தன் கைகளை அரைக்க ஆரம்பிக்கிறார். அப்போ கையிலேருந்து தசைகள் எல்லாம் தேய்ந்து ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து இறைவன் வருத்தப்பட்டு இதோட அவருடைய இந்த சோதனையை நிறுத்தி அவருக்கு காட்சி கொடுத்து, அவரை நிறுத்திக்கோ, சீக்கிரத்திலேயே இந்த மன்னன் இறந்து விடுவான், அப்போ நீ ஆட்சி புரி அப்படின்னு சிவன் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி சில நாட்களுக்குள் திடீரென அந்த மன்னன் இறந்து விடுகிறான். சமண சமயத்தை சேர்ந்த, சைவ சமயத்தை எதிர்த்த இந்த மூர்த்தி நாயனாருடைய சந்தன வழிபாட்டுக்கு இடையூறு செய்த அந்த மன்னன் இறந்து விடுகிறான் திடீர்னு. அப்போ அந்த காலத்தில் வழக்கம் என்ன அப்படின்னா,
ஒரு யானைக்கு மாலையை கொடுத்து அந்த ஊரில் இருக்கிற யாருக்காவது போய் அந்த மாலையை யானை போட்டுச்சு அப்படின்னா அது அவரை மன்னராக்கி கொள்வார்கள். ஏன்னா அந்த மன்னருக்கு அந்த காலத்தில் ஒரு வாரிசு இல்லாமல் இருந்துட்டார். நார்மலாக வாரிசாக வைப்பாங்க. இதெல்லாம் தான் அந்த சனாதனத்தினுடைய இதுவாக இருந்தது. ஜாதியில் வந்து அந்த அப்பாவுக்கு அப்புறம் புள்ள, பிள்ளைக்கு அப்புறம் புள்ள அப்படின்னு வச்சுருக்க ஒரு பாதுகாப்பான விஷயம். சரி, இப்போ எதுக்குன்னா அவர் அந்த காலத்தில் அவர் அந்த மன்னன் இறந்து விட்டோன்னே அவருக்கு வாரிசு இல்லைன்னால மதுரை மக்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அமைச்சரவை எல்லோரும் சேர்ந்து. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த யானை முன்னாடியே சிவன் சொன்னது போல் இவர் மூர்த்தி நாயனாருடைய கழுத்தில் அந்த மாலையை போடுகிறது. அதனால் மக்கள் அமைச்சர்கள் எல்லாம் இவரை வந்து மன்னனாக தேர்ந்தெடுக்கிறான். அப்போ அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. நான் வந்து சாதாரணமான மன்னன் மாதிரி தங்கம் ஆபரணங்கள்லாம் வைக்க போகிறது கிடையாது. இந்த தலையில் வந்து கிரீடமெல்லாம் வைக்க போகிறதில்ல, தங்க கிரீடம் எல்லாம். எனக்கு வேண்டியது ருத்ராட்சி தான் எனக்கு இது ஆபரணமாகவும், தலையில் கிரீடத்துக்கு பதிலாக அந்த சடாமுடி அது வேணும். சிவனுக்கு ரொம்ப விருப்பமான திருநீர் வேணும். அதுதான் இந்த மூன்றும் எனக்கு வேணும். அதனால தான் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில் பாடுறார் சுந்தரமூர்த்தி. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். அந்த மூன்று விஷயங்கள் சிவனுக்கு இஷ்டமான ஜடாமுடி, திருநீர், ருத்ராட்சி, இந்த மூன்றையும் வைத்து தான் அவர் ஆட்சி பண்ணினார். அப்படின்னதுனால மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு பாடுறாரு. எவ்வாறெல்லாம் நம்ம மன்னர்கள் ஆட்சி பண்ணி எப்படியெல்லாம் இறைவன் அந்த ஆட்சியாளர்களுக்கு தண்டனையெல்லாம் கொடுத்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி இருக்கிற மதங்கள் கிறிஸ்டியானிட்டியும் முஸ்லீமை பற்றி பேச்சே இல்லை அந்த காலத்தில். அந்த 2 மதங்களுமே உலகத்தில் இல்லாத நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சமண சமயமும் எதிர்த்துச்சு, பௌத்த சமயமும் சனாதனத்தை எதிர்த்துச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த சமண சமயம், இந்த பௌத்த சமயம் எங்கே போச்சுது? திருவாரூரில் மியூசியத்துக்கு முன்னாடி ஒரு சிலை ஒன்று இருக்குது. பௌத்த சிலையா ஜெயின சிலையான்னு தெரியாமல் அருங்காட்சியத்துக்கு முன்னாடி எங்கே இருக்குது, புகலிடம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். திருவாரூரில் இருக்கிற சிவன் கோயிலில் வச்சுருக்குறாங்க. அது ஏதோ ஒரு குழி தோன்றப்போ அந்த சிலை கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு பக்கத்தில் இருக்கிற கோபுரம், திருவாரூர் மேற்கு பக்கம் கோபுரம் சைடில் தான் கோயிலுக்குள்ளே தான் அந்த அருங்காட்சியம் இருக்குது. அந்த அருங்காட்சியம் என்ட்ரன்ஸில் இருக்குது. நான் அதை பார்த்துட்டு கேட்டேன், எங்கே இருந்து இது கிடைச்சிதுன்னு. அப்போ தான் சொன்னாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி யுகம் யுகமாக இருந்து கொண்டிருக்கும் சனாதன தர்மத்தை ஒழிக்கிறதுக்கு இல்லை அழிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணினாங்கன்னா, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடியும். பாரத தேசத்திலேயே தோன்றிய மதங்கள் அதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பௌத்த சமயமும் ஜைன சமயமும் பாரதத்தில் தோன்றிய மதங்கள். அதனால் இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே நாம் ஏதோ பண்ணிட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கிறிஸ்டியானிட்டிஸுக்கும் அந்த இஸ்லாம் சேர்ந்த மதங்களுக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன தர்மம் அப்படின்றது ஒரு காஞ்சி மகாசிவம்னு சொல்லுவார், பனை மரம் மாதிரியானது. அந்த பனைமரத்தில் ஒரு கொடி வளர்ந்துட்டு, நான் சீக்கிரம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு அந்த பனைமரத்துக்கு மேலே நின்று கூவிச்சு தான். அந்த பனைமரம் இல்லைன்னா அந்த கொடியே கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த பனைமரம் அமைதியாக சிரிச்சு தான், நீ எனக்கு மேலே வளர்ந்துருக்கலாம், உனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை, ஏன்னா என் வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான கொடிகளை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் சனாதனமும். அதுக்கெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு, எவ்வாறு இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப முக்கியமானவர் மூர்த்தி நாயனார் எவ்வாறு ஒரு ஆட்சி பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்கிறார் பாருங்கள். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்